வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இந்த வாரத்திலே உத்திர நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திரன் பிரயாணம் இருக்கிறது. உங்கள் ராசிநாதனான குரு நேரடி பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சந்திரனின் இந்த பிரயாணம் உங்களுடைய லாபத்தை பெற்றுத்தருமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய வாரமாக அமையும். சிம்மராசிக்குள்ளர சுக்கிரனும் கேதுவும் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். நார்மலாக இந்த 9ஆம் இடம்னாலே லாபத்தை கொடுக்கும் சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் கேது அமர்ந்திருந்தால் காரியத்தை கொஞ்சம் தடை பண்ணும். ஸோ 2 பேரும் மிக்சடாக உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். பிரயாணங்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை புதன் பெற்றுத் தருவார். சந்தோஷம் உங்களுக்கு பணலாபமாக வந்து சேரும். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி. அங்கே இருக்கக்கூடியது ராகு. அவரை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து முயற்சிகள் உங்களுக்கு பெரிய விஷயத்தில் லாபத்தை பெற்று தருவதாக அமைகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகன யோகம் கொண்ட இடத்திலே நமக்கு அமர்ந்திருக்கக்கூடியது சனி பகவான். சனி பகவானுடைய இந்த தாக்கமானது நேரடியாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே அபிவிருத்திகளை ஏற்படுத்த வேண்டும் எண்ணத்தை கொண்டு வரும். அதனால் லாபம் உண்டாகும். நவராத்திரி வாரமான இந்த வாரத்திலே அவசியம் நீங்கள் ராமபிரானின் உருவத்தை வாங்கி அந்த கொலுவின் படியிலே வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.